அப்பாடி ஒரு வழியா டே 3 நைட்டு ஒரு 1 மணி 12 மணிக்கிட்ட இருக்கும் ரூமுக்கு வந்தோம். நாங்கள் போய் கீழே போய் இல்லை நம்ம 20 பேர் வந்தோமா, யார் யாரெல்லாம் எந்த ரூம், கீழே ஒரு 3 ரூம் மேலே 3 ரூம் நினைக்கிறேன், தெரில சரியா, யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்துட்டு அங்கே பசங்களெல்லாம் பார்த்துட்டு அண்ணாலாம் இருந்தாங்க, பசங்கள்லாம் பார்த்து உங்களுத்துட்டு மறுபடியும் மேலே வந்து ஃபன் பண்ணிட்டு பக்கத்தில் பக்கத்தில் நானே பயமும் எல்லாம் சேர்ந்து ஒரு சிரிப்பு. நீங்க செய்யறதா சொன்னீங்க நான் இந்த சைடு ஓடி போயிரு. பாவி சேஃபா மட்டும் சென்டர்ல என்ன தூக்கம் வர செய்யுது. அச்சே ரொம்ப குளிருது. யார் அது? பாலாஜி வா நைட்ல என்ன பண்ண போற? மூடிட்டு போடு. உங்க அப்பா இப்ப சொல்லிட்டு போறாரு, ரீல்ஸ் பண்ணுமா, மணி 3 ஆக போகுது, பைத்தியக்காரி கூடி மணி எடுத்துக்கோங்க. The next day. ஒரு வழியாக எல்லாரும் கிளம்பிட்டோம். 7 மணிக்கிட்ட 7:30 கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா பத்மநாத சுவாமி டெம்பிள். இந்த கோவில் ஃபேமஸான கோவில், இந்தியாவில் ரிச்சஸ்ட் டெம்பிள் தான் இதுதான் சொல்லுவாங்க. அதில் 5 6 7 கதவு கதெல்லாம் இந்த கோவில் தான். இங்கே ஃபோன் உள்ள அலோட் கிடையாது, அதனால எங்களால் ஃபோன் வீடியோ எடுக்க முடியல. இல்லை என்னன்னா கேர்ள்ஸ் சாரீ தான் கட்டணும், பாய்ஸ் வேஷ்டி கட்டணும். நம்ம சாரீலாம் அங்கே எடுத்துரும் இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டோம், ஃபேண்ட்லேயே வேஷ்டி மாதிரி சுற்றி கட்டிக்கிட்டோம். இதுதான் இப்படி தான் போகணும். Many hours later. எப்படிதான் கட்டலாம் சொல்லிட்டு எப்படியோ புரிக்கிறாது. இந்த மாதிரி வேஸ்ட் தான் கட்டணும். வேஸ்ட் கட்டி உள்ளே போய் சாமி பார்த்து செம்மையாக இருந்துச்சு. மஸ்ட்டு வாட்ச் தான் சொல்லுவோம். இதுவும் சாமி நல்லா வேண்டிட்டு, ஆனால் பாதி சாமி நான் பார்க்கல, அதான் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் வந்து போட் ரைடு, பூவூர் போட் ரைடு. அந்த ஸ்பாட்டிங்க போனாங்களே சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே 20 பேர், ஒரு 3 போட்டு, பசங்கள்லாம் ஒரு சைடு, கொஞ்சம் தான் பசங்க மட்டும் ஜாலியாக ஒரு சைடு போயிட்டாங்க. நாங்கள் வந்து பெரியவங்க கூட்ட மாட்டிக்கிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிதம்பரத்தில் வந்து பிச்சாவரம் சொல்லி ஒன்று இருக்குது, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு தமிழ்நாட்டில். அதே மாதிரி தான் இதுவும். அது நாங்கள் போனப்போ வந்து கை போட்டில் போனாங்க. இது வந்து ஐ மீன் மோட்ரு போட்டு. இது வந்து பர் பர்சனுக்கு 200 சம்திங், எனக்கு சரியாக தெரில. செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ அப்படி இருந்துச்சு. கன்ஃபார்ம் இதெல்லாம் போகணும். நாங்கள் 1 hour ட்ராவல் பண்ணி ஒரு பீச் போயிட்டோம். அந்த பீச் போகிறோம், சூப்பராக இருந்துச்சு. அந்த இது வந்து அதாவது என்ன, ரிவரும் கடலும் இணையிற இடம் அந்த பூவூர் பீச்சு. ஆறும் வந்து பீச்சும், நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, ஆறும் பீச்சும் வந்து ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் இது போயிட்டு வாங்க, சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1 hour 45 minutes இருக்கும். மொத்தமாகவே 2 hours 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும்.
போகிறதுக்கு ஒரு மணி நேரம், அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம், அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் வரத்துக்கு கொஞ்சம் ரொம்பலாம் டைம்லாம் இருக்காது. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. போகிற வியூலாம் அவ்வளோ செம்மையாக இருக்கும். அங்கங்கே வந்து நிறைய இருக்கும். பார்க்க முடியாத பேர்ட்ஸ்லாம் நான் அந்த என்னால் எடுக்க முடியல பேர்ட்ஸ்லாம் டக்குன்னு. ஐ மீன் நிறைய ஒரு 2 3 நிறைய கொக்கு அது நிறையா இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, நான் கரெக்டாக பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அமௌண்ட்டு போடுறேன். நாங்கள் வந்துட்டோம். பூவார் பீச் அதுதான். அந்த லைட் தெரியுது, அங்கே மண் லைட்டாக தெரியுது. வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த டிரைவர் அதை சொல்கிறாரு, டிரைவராக இருந்ததில்ல, இங்கேருந்து சென்னை போயிடலாமா, அது என்னன்னு தெரியல சொன்னார். அப்புறம் இங்கே ஒரு மாதாவோட சிலை இருந்துச்சு, ஏசு வந்து பிடிச்சிருக்குங்களா, அந்த அதையும் பார்த்துட்டு எப்படியும் வந்துட்டோம். பீச்சுக்கிட்ட தெரிந்தா பீச், ஐயோ வந்துட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. சூப்பராக தான். இங்கேருந்து சென்னை போயிடலாம். எங்களுக்கு ஆச்சரியமாச்சு, என்னடா சொல்கிறீங்க சென்னை அப்படின்னு. பாருங்க, இங்கெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் ரூம்லாம் இருக்குது. பார்த்து எவ்வளோன்னு கேட்டால் 1 லட்சம்ட்டாங்க. ரைட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கன்ஃபார்மாக இதெல்லாம் வரலாம், வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டோம் பீச்சுக்கு. இங்கே ஒரு 45 மினிட்ஸ் வந்து இருக்கணும், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த சைடு வந்து அந்த கடலும் அந்த பீச்சும் ரிவரும் கலக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸு. அங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், போகாதீங்கன்னு சொன்னால் அப்போ தான் போவோமா.
அங்கே பசங்களாம் ஆல்ரெடி போயிட்டாங்க. ஆனால் அவங்க தனி போட்டு, நாங்கள் தான் தனி போட்டு. ஏன்னா எல்லாரும் ஒரே போர்டு போக முடியாதுல்ல, அதனால தனி போயிட்டு அவங்க அங்கே விட்டாங்க. நாங்கெல்லாம் வேகமாக போய் அங்கே போய் நின்று அங்கே செம்மையாக இருந்துச்சு. இங்கே போக முடியல, அங்கே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக தண்ணி. அதை எப்போவும் போல பீச் எப்படி இருக்கும் அதில் நம்ம காலில் படுற மாதிரி அங்கே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு ஹிஸ்ட்ரி எனக்கு தெரில, ஆறும் அது நான் கரெக்டாக சொல்லணும்னு கூட தெரில எனக்கு. ரிவரும் வந்து பீச்சும் கலக்கிற மாதிரி தண்ணி போகுது. ஆமாம், பீச் போய் அந்த சைடு வந்து போகிற மாதிரி குட்டியாக பார்த்த மாதிரி இருக்குது. அதான் சூப்பராக இருந்துச்சு. அது நல்ல ஃபோட்டோகிராஃபரை கூட்டு வந்துருங்க. வியூஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட்லாம் கடல், அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ஸ், ட்ரீஸ், மரம் எல்லாம் அப்படியே இருந்து சூப்பராக அந்த அந்த இது இருக்கே பிக்சர் வியூ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நல்ல ஃபோட்டோகிராஃபரும் இப்படி ஃபோட்டோகிராஃபர் தெரிஞ்ச ஃப்ரெண்டை கூட்டு வந்துருங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டே இருப்பாங்களா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அது மாதிரி ஆளை கூட்டு வந்துருங்க. செம்மையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். Two hours later. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து மூணாவது பிளேஸ் வந்தது வந்து ஆலிமலா சிவன் டெம்பிள். இது ஒரு ஃபேமஸான டெம்பிள். ஆக்சுவலாக இந்த சிவன் வந்து இந்த கோவில் வந்து இங்கே தான் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆக்சுவலாக எனக்குமே தெரியாது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இந்த டெம்பிள் இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்க என்ன டெம்பிள்னா சூப்பராக இருக்கும். இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும், சீரியஸாக ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஓன் வைக்கணும்னா முன்னாடியே வந்து ரூம் கிட்ட நிறைய பார்க்கிங்லாம் இருக்காங்க. பார்க்கிங்கை விட்டுட்டு வாங்க. ஒரு கிலோமீட்டர்லாம் சொல்ல முடியும், ஒரு 1/2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதனால கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். பீச் பக்கத்தில் இருக்க சிவன் வேற. இது எங்கே இருக்குன்னா கொல்லம்ல இருக்க பீச் கிட்டே தான் இருக்கு. கொல்லத்துக்கும் இந்த சிவன் டெம்பிளுக்கும் கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் தான் இருக்கு. சின்ன சின்ன எஃபெக்ட் கொடுக்காம அந்த வைன்ஸ் வரைக்கும் எடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படியே ஒரு பட்டையை போட்டுட்டு, என் சிவனுக்கு பட்டலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி பட்டையை போட்டு நாங்கள் இங்கே நல்லா ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் நிறையா எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த vlog அவ்வளோதான். இந்த கேரளா எபிசோடும் அவ்வளோதான். பாய், லவ் யூ ஆல்.